திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் போதை மறுவாழ்வு மையத்தில் கட்டிட தொழிலாளி மணிகண்டன் என்பவர் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து தாராபுரம் போலீசார் மற்றும் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் ஆகியோர் கார்த்திகேயன் என்பவர் நடத்தி வந்த மறுவாழ்வு மையத்தை ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது தனியார் கட்டிடத்தில் கடந்த 6 மாதங்களாக போதை மறுவாழ்வு மையம் நடத்தி வந்ததும் இதில் 36 பேர் சிகிச்சை பெற்றிருந்தனர். இந்நிலையில் உரிமையாளர் கார்த்திகேயனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் உரிய அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக நடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மணிகண்டன் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் அறிந்து வந்த மாவட்ட மருத்துவத்துறை இணை இயக்குநர் சிகிச்சை பெற்று வந்த 35 நபர்களை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து கார்த்திகேயன் மீது வழக்கு பதிவு செய்ததோடு போதை மறுவாழ்வு மையத்திற்கு சீல் வைத்தனர். இந்த சம்பவம் தாராபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.